One to buckle my shoe. Ding dong bell. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற வரிசையாக நர்சரி ரைம்களை சொல்லி முடித்த பின் 3 லிட்டில் பிக்ஸ் முதல் சில குட்டி கதைகளை சொல்ல வேண்டும். இவையெல்லாம் ராகவனுக்கு கிட்டத்தட்ட மனப்பாடமே ஆகிவிட்டது. இதெல்லாம் அத்துபடி ஆனதுக்கு காரணம் அவரது பேரப்பிள்ளைகள்தான். சில ஆண்டுகள் வரை சஞ்சய், அச்சயா, இப்பொழுது சுஜிக்குட்டி. ராகவனுக்கு 62 வயதை தாண்டிவிட்டது. அவரது காலத்தில் ப்ரீ ஸ்கூல் எல்லாம் கிடையாது. 5 வயது முடித்தவுடன் அரசு துவக்கப்பள்ளியில் முதல் வகுப்பில்தான் சேர்ப்பார்கள். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. ராகவன் அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர். ராகவன் ஜெயா தம்பதிக்கு 2 மகள்கள். பெரியவள் அனுஸ்ரீ, சிறியவள் அபிநயா. பெரியவளின் மகன் சஞ்சய் 7 வயது, மகள் அச்சயா 3 வயது. சுஜிக்குட்டி சிறியவள் அபிநயாவின் பெண். படுச்சுட்டி, அழகான புன்னகை தாவலும், குண்டுமுகம், சுருட்டையான தலைமுடி. பிறந்ததிலிருந்தே ராகவன் விஜய தம்பதியினரிடம் ஒட்டி கொண்டு விட்டனர் பேர குழந்தைகள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார். எங்கும் பாசம், எதிலும் அன்பு. அங்கு மனம் இழுக்கப்படுவது இயற்கைதானே. சஞ்சயும் அச்சயாவும் வருடத்தில் 3/4 நாட்கள் அம்மாவளி தாத்தா பாட்டியோடு இருந்து வந்தனர். ஓயும் நேரத்தில் அபிநயாவுக்கு சுஜி பிறந்தாள். அவளும் பிறந்தது முதலே ராகவனிடமும் விஜயாவிடமும் வளர்ந்து வந்ததால் இவர்களிடமே அதிக பாசத்துடன் இருந்தாள். ராகவன் முதலில் 1 to buckle my shoe, அடுத்தது டிங் டாங் பெல் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு அடுத்த ரைம்ஸுக்கு தாவ அவர் முடியாது. அப்படி போனால் டிங் டாங் பெல் என்னாயிற்று என ஒரு கேள்வியை போடுவாள் சுஜி. அப்புறம் ஒரு பெரிய காடு இருந்தது, அதில் சிங்கம் இருந்தது என கதையை சொல்ல வேண்டும். அபிநயாவின் கணவன் ராகுல் எதையும் கண்டு கொள்வதில்லை. காலையில் ஆபீஸ் போனால் இரவு வீடு திரும்ப 10 10:30 ஆகிவிடும். வீட்டில் இரவில் கூட லேப்டாப், மொபைல் சகிதம் உட்கார்ந்து விடுவான். அபிநயாவும் கிட்டத்தட்ட அப்படிதான். காலை 9 மணிக்கு ஆபீஸ் புறப்பட்டால் வீடு திரும்ப 8 மணி ஆகிவிடும். அவளாலும் சுஜியுடன் சிறிது நேரமே செலவிட முடியும். அபிநயாவின் மாமனார் கோபால் அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர். மாமியார் ஜெயா இல்லத்தரசி. கோபாலுக்கு செய்தித்தாள்களை ஒரு வரி விடாமல் படிப்பதிலும் எதிர்ஃபேட்டில் இருப்பவர்களோடு ஊர்வம்பு பேசுவதிலும் சமத்தர். ஜெயாவுக்கோ வீட்டில் பூஜைகள் செய்வது, டிவியில் சீரியல்கள் பார்ப்பது. சீரியல்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன் வேலைகளை ஷெட்யூல் செய்து கொள்வாள். ஏனோ பேர குழந்தையை பார்த்து கொள்ள மட்டும் அவளுக்கு நேரம் ஒதுக்க அவர்கள் இருவராலும் முடியவில்லை. அபிநயா உண்டாகி இருக்கிறாள் என்ற செய்தி தெரிந்த அன்று தன் மாமியாரும் மாமனாரும் அக்கறையோடு அழைத்து பேச உட்கார்ந்ததும் அபிநயாவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இருவரும் ஆபீஸ் மீட்டிங் மாதிரி மருமகள் அபிநயாவை கூப்பிட்டு அருகில் உட்கார வைத்து கராராக கதை சொல்ல ஆரம்பித்தனர். அபிநயா, நீயாச்சு உன் புருஷனாச்சு, நீங்கள் தான் உங்கள் குழந்தைய பார்த்துக்கணும். ஓஞ்சு போன வயசில் நாங்கள் சற்று நிம்மதியாக இருக்கணும். ஏதோ சினிமா வசனம் போல் எல்லாத்தையும் பேசி முடித்து அபிநயாவை பார்த்தார்கள். அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பின் பேச ஆரம்பித்தாள். என்ன அத்தா, நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்வது? அபி, உங்கள் அக்கா பிள்ளைகளை உங்கள் அப்பா அம்மா தானே பார்த்துக்கிறாங்க. உன் குழந்தையையும் அவங்களே பார்த்துக்கட்டுமே. அவர்களுக்கு பொறுமை அதிகம். அதை தவிர அவர்களுக்கு தான் குழந்தையை பார்த்துக்கிறதை தவிர வேற எதுலேயும் விருப்பம் கிடையாதே. அதனால் இப்போவே உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிடு, அவங்க தான் இந்த குழந்தையையும் சேர்த்து பார்த்துக்கணும்னு. பேர குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தாத்தா பாட்டி மத்தியில் இப்படி பேசும் தன் மாமனார் மாமியாரை பார்க்க அபிநயாவுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய ராகுல் இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்ததும், என்னம்மா டிஸ்கஷன்? அபிநயாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் அப்பாவும் அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்ய வேண்டி இருக்குமே. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? டிவியில் சீரியல் பார்க்குறது, ஊர் சுற்றுறது, இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிற வேலையைத்தான் சொல்கிறேன். என்னது, குழந்தைய பார்த்துக்கிற வேலையா? நீங்கள் 2 பேரும் அப்புறம் எதுக்கு இருக்கிறீங்க? வயசான காலத்தில் எங்களை நிம்மதியாக இருக்கிறதுக்கு விடுங்க. இப்படி குழந்தைகளை பார்த்துக்க சொன்னால் எங்களால் முடியாதுப்பா, அதுக்கு எங்களுக்கு பொறுமையும் இல்லை என தன் பெற்றோரின் பொறுப்பற்ற பேச்சு ராகுலுக்கு எரிச்சலை மூட்டியது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மீண்டும் லேப்டாப்பில் மூழ்கிவிட்டான். அபிநயாவும் பின் எதுவுமே பேசவில்லை. சுஜி பிறந்தது முதல் வாரந்தோறும் ராகுல் தன் மனைவி அபிநயா மற்றும் குழந்தை சுஜியோடு மாமனார் வீட்டுக்கு சென்று விடுவது வழக்கம்.
அப்படி செல்லும் பொழுது குழந்தை சுஜியை அவர்கள் சிறு முக சுளிப்பு கூட இல்லாமல் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதை பார்த்து ராகுலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது குறித்து ஒரு முறை ராகுல் மாமனாரிடம் கேட்டுவிட்டான். மாமா, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சுஜிக்குட்டியை பார்த்துக்கிறதுல உங்களுக்கு ஒரு சின்ன சலிப்பு கூட ஏற்பட்டது இல்லையே? மாப்பிள்ள, சுஜிக்குட்டி என்னுடைய பேத்தி. அவளை கவனிச்சுக்கிறதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை? அப்படியே வேலை இருந்தாலும் குழந்தைக்கு அப்புறம்தான் மற்ற வேலையெல்லாம். இப்படியே சுஜிக்கு 2 வயதும் முடிந்து விட்டது. அவளுக்கு ராகவன் தாத்தா, விஜயா பாட்டியிடம் அலாதி அன்பு. ஒவ்வொரு முறையும் ராகுலும் அபிநயாவும் தங்கள் வீட்டுக்கு புறப்படும் பொழுது ராகவன் தாத்தாவையும் விஜயா பாட்டியையும் நம்மளோட கூட்டிக்கிட்டு போகணும் என அடம் பிடிப்பாள் சுஜிக்குட்டி. ராகுவின் அம்மா அப்பாவை சுஜி திரும்பி கூட பார்க்க மாட்டாள். அதை பற்றி அவர்களும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. ராகுலுக்கு தன் அப்பா அம்மாவை நினைத்து எரிச்சலாக இருக்கும். சில நேரங்களில் ராகுலின் அம்மா அப்பா குழந்தையை கொஞ்சம் நினைத்தால் கையில் சிக்காமல் ஓடிவிடுவாள் சுஜி. இனிமேலும் இவர்களிடம் ஒட்டுவாளா என்பது அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. எதிர் பிளாட்டில் கோபாலின் நண்பர் வேணுவுக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஏதோ பலத்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவரின் மகனும் மருமகளும் ஆபீஸ் சென்று விட்டனர். கோபால் விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலில் வாசலில் நின்றிருந்த வேணுவிடம், உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இடையே ஏதோ வாக்குவாதம் நடந்த மாதிரி இருந்தது. நான் உங்கள் சொந்த விவகாரத்தில் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. சொன்னீங்கன்னா என்னால் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்குறேன் என நலம் விசாரித்தார். உங்ககிட்ட சொல்கிறதுல எனக்கு என்ன ஆகிட போதுங்க? பரவாயில்ல சொல்கிறேன். பையனுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு சார். அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை, போகாத கோவில் இல்லை, ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. இதை பற்றி அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறதையே அவங்க ரொம்ப தொந்தரவாக நினைக்கிறாங்க. கோபால் ஆலோசனை கூறும் வகையில், மெதுவாக பிறக்கட்டும் சார், இப்போ குழந்தைக்கு என்ன அவசரம்? அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்தா அதை உங்கள் தலையில் தானே கட்ட போகிறாங்க. அதனால் உங்களுக்கும் தான் வேலை அதிகம். பேசாமல் டிவி பார்க்குறது, பேப்பர் படிக்கிறதுன்னு காலத்தை ஓட்டிடுங்க சார். இப்போ காலம் போகிற போக்கே சரியில்லை. குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் அவர்களுடைய பர்சனல் மேட்டர், அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடுங்க என்று விளக்கினார். ஏன் சார் காலத்து மேலே பழிய போடுறீங்க? இப்போ கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. நம்ம காலத்தில் அப்படியா இருந்தது? நாம தானே குழந்தையை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கணும். அதனால தான் சொன்னேன் என்று அவர் தன் பங்குக்கு சொன்னார். குழந்தையை பார்க்குறத விட நமக்கு வேற என்ன வேலை? ஆமாம், நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் பேத்தி உங்ககிட்ட அவ்வளவா ஒட்ட மாட்டேங்கிறாளே, உங்கள் சம்மந்திக்கிட்ட மட்டும் எப்படி பாசமாக இருக்கா? அப்படின்னா உங்ககிட்ட தான் கோபால் தப்பு இருக்குது. பேர குழந்தைங்க நமக்கும் நம்ம மகன் மருமகளுக்கு இடையே பாலம் மாதிரி. அந்த குழந்தை செய்கிற குறும்புகள், விளையாட்டுக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. அந்த பேர குழந்தைகிட்ட நம்ம பாசமாக இருந்தால் தான் அவங்க மூலமாக நம்ம பையனும் மருமகளும் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. இப்போவே உங்கள் மகனும் மருமகளும் உங்ககிட்ட ஒட்டுறதே இல்லை. பத்தாவதுக்கு நீங்கள் பேர குழந்தையும் பார்க்குறதில்ல. இப்படியே நிலைமை நீடிச்சா கொஞ்ச நாளில் அவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை யோசிங்க. அப்படின்னா என்ன சார்? ஆமாம் சார், பிரச்சனை இப்போ எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். அதை முதல்ல சரி செய்கிற வழியை பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்னும் குழந்தையே பிறக்கலை, ஆனால் குழந்தை இருந்தும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. பேச்சை முடித்துவிட்டு உள்ளே போய்விட்டார் வேணு. கோபால் வீட்டிற்கு வந்து தன் மனைவி ஜெயாவிடம் வேணு சொன்னதை பற்றி முழுவதும் பேச ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் ஜெயாவும் அவர்களுடைய தப்பை உணர்ந்தார். ஜெயா, நாம் பெரிய தப்பு செஞ்சிட்டோம். குழந்தை பாசத்தின் அருமையை தெரிஞ்சுக்காமலே இருக்கோம். வயசாயிட்டா நம்ம ஜாலியாக பொழுது போக்கிக்கணுங்கிறது இல்லை. இனிமே குழந்தைய பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய முதல் வேலை. மற்றதெல்லாம் அப்புறம்தான். நம்ம பேத்தி சுஜியை பார்த்துக்கிறதுல இனியும் அக்கறை இல்லாமல் இருந்தால் இந்த குடும்ப வாழ்க்கையில் நம்ம பங்கு என்னங்கிறது தெரியாமையே போயிடும். நாம் பொறுப்பாக இல்லைன்னா நம்ம 2 பேர் மேலேயும் மகனும் மருமகளும் அக்கறை காட்டுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இனிமேலும் முழிச்சுக்கலைனா நாம தான் ரொம்ப முட்டாளாயிடுவோம் போல் இருக்குது என்றார். ஜெயவும் அவருடைய இவருக்கு என்ன ஆயிற்று என வியப்பாக பார்த்தாள் ஜெயா. அப்பொழுதுதான் ஆஃபீஸிலிருந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்தான் ராகுல். ராகுல், என்னப்பா, நம்ம சம்மந்தி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போன வாரம் சுஜியை மாமனார் வீட்டில் விட்டுட்டு வந்து இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன?
அங்கே போய் சுஜியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு பார்க்குறேன். அவள் இனிமேல் இருக்க வேண்டிய வீடு இதுதான். அவளை சரியானபடி பார்த்துக்கிறது தான் எங்களுடைய முதல் வேலை. அப்பாவின் இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் என அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் நல்லது நடந்தால் சரி என அவன் நினைத்து கொண்டான். சரி, போய் அழைச்சிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு, ரூமுக்கு போகிறேன் என நழுவிக்கொண்டான். ஆமாங்க நண்பர்களே, பல குடும்பத்தில் இந்த கதையில் வருவது போல்தான் நடக்கிறது. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கையில் குழந்தையை யார் பார்த்து கொள்வது என்பதிலே பல குடும்பங்களில் இழுபறி நடக்கிறது. பெரியவர்கள் முன்வந்து குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொண்டால் வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் நிம்மதியாக வேலை பார்க்கலாம். குடும்பமும் வேகமாக முன்னேற வாய்ப்பு கொடுக்கும். நன்றிங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளைக்கு வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.